ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பியூர் மசாலா டேஸ்டி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயமே நம்மளுடைய பியூர் மசாலா டேஸ்டி சாம்பார் பொடி தாங்க. ஆமாங்க, நம்மளுடைய வீடியோவை யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்காக சொல்லிடுறேன். நான் என்னுடைய எல்லா மசால் பொடிகளையுமே 2 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதில் ரொம்பவே நான் அதிகமாக எஃபெக்ட் போட்டு அதிகமாக தோல்வி அடைஞ்சி நான் கண்டுபிடிச்ச ஒரு மசால் பொடினா அது தாங்க சாம்பார் பொடி. சாம்பார் பொடியை நான் அவ்வளோ டைம் செஞ்சு பார்த்துருக்கேன். எத்தனையோ டைம் நான் கீழே கூட சாம்பார் பொடியோட டேஸ்ட்டு பிடிக்கலேன்னு கொட்டியிருக்கேன். அப்போல்லாம் தோணும், ஐயோ இவ்வளோ அமௌண்ட்டு போட்டு நம்ம வாங்கி அதை கரெக்டாக வறுத்து வெயிலில் காய வச்சு அதை அரைச்சி இப்படி ஈஸியாக கொட்டுறமேன்னு கூட எனக்கு தோணியிருக்கு. ஆனால் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம பல தோல்விகளை சந்திச்சு தான் ஆகணும் இல்லைங்களா? அதனால் சரி ஓகே, வருத்தப்படாத, இதை விட ஒரு பெஸ்ட்டான டேஸ்ட்டை நம்ம கூடி சீக்கிரம் கண்டுபிடிப்போம் அப்படின்னு எனக்கு நானே ஆறுதல் சொல்லி கண்டுபிடிச்ச ஒரு சாம்பார் பொடி தாங்க இது. சாம்பார் பொடியை பொறுத்த வரைக்கும் வறுக்கிறதுலேருந்து அரைக்கிற வரைக்கும் ஒவ்வொன்றுக்குமே நான் அவ்வளோ கவனம் செலுத்துவேங்க. ஒவ்வொரு பொருளையுமே நான் அந்த டைம் கரெக்டாக வறுப்பேன். கரெக்டாக வெயிலில் காய வச்சு எப்போ நான் அரைக்க போனாலும் நான் அரைக்கிறவங்கக்கிட்ட முதல்ல கேட்குற கேள்வியே இதுக்கு முன்னாடி என்ன மசால் பொடி அரைச்சாங்கன்னு கேட்டு தாங்க எப்போவுமே நான் என்னுடைய எல்லா மசால் பொடிகளையும் அரைப்பேன். அதுலேயும் முக்கியமாக சாம்பார் பொடியை நான் கேட்டு தான் அரைப்பேன். மிளகாய் தூள் அரைச்சாங்கன்னு சொன்னால் மட்டும்தான் என்னுடைய சாம்பார் பொடியை நான் அரைப்பேன். இல்லைன்னா நமக்கு முன்னாடி அரைச்ச மசால் பொடியோட வாசம் நம்மளுடைய மசால் பொடிக்கு வந்துடும்.